சிவாய நம. வணக்கம் மகளே, மதியம் வணக்கம். இன்றைக்கி ஒரு பெரிய பதிவு தாங்க இந்த பதிவு. நான் வீராணப்பள்ளியா கோவிந்தபுரம் எல்லாம் போய் பூ விற்றுட்டு நான் வந்துட்டுருப்பேன். ஏன்னா எல்லார் பண்டிகைக்கும் நான் போவேன் எப்பயுமே ரெகுலராக. அங்கே கோவிந்தபுரம் கேட்டை தாண்டி தான் போனோம். அங்கே நிறைய ஜாம் ஆகிட்டு எல்லாம் சத்தம் போட்டுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டால் 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ட்ரெயின் வரல, இவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஓப்பன் பண்ணி நாங்கள் ஸ்கூல் போகிறோம் நம்ம ஜாப் டைமுக்கு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. சரின்னுட்டு அவர் என்ன பண்ணார், ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெயின் டிரைவருக்கு ஃபோன் பண்ணியிருப்பார் போல். உடனே ட்ரெயின் வீராணப்பள்ளியான்னு சொல்லி மெயின் ரோடுங்க அது, அதுலேருந்து தாண்டிச்சு, அந்த கேட்டை தாண்டி பக்கம் வந்துருச்சு. உடனே அவர் ஸ்லோவாக ஒர்க் பண்ணி அந்த இடத்துல நிறுத்திட்டார். ஒரு 15 நிமிஷம் பக்கம் அந்த இடத்துல வண்டி நின்றுச்சுங்க. ஏன்னா மக்களாகிய நாமளும் புரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் ஆகிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க எந்த இடத்துக்கு மேம்பாலம் கட்டணும், எந்த இடத்துக்கு மேம்பாலம் கட்டக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இருக்குதுங்க. தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் மேம்பாலத்தை கட்டி விட்றாங்க. இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு மேம்பாலம் கட்டி விட்டால் மக்களுக்கும் தொந்தரவு இருக்காது. இந்த மாதிரி ட்ரெயினை நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு 20 நிமிஷமாக ட்ரெயின் நின்றுட்டு இருக்குதுங்க. எனக்கும் ரொம்ப மனசு வலிச்சுது. ஏன்னா ஒரு பஸ்ஸா இல்லை ஒரு லாரியா இல்லை ஒரு டெம்போவா அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் இந்த மாதிரி நிறுத்தலாம். ஆனால் அது முக்கியமான வண்டி. ஆனால் ஜனங்க ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்களும் இருக்கிறாங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க, ஜாபுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம்னா அவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைங்க. அதனால தான் இந்த பதிவை நான் போட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் மேம்பாலம் கட்டியே ஆகணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.